இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப ரேர். என்னம்மா? இனிமே நீங்க என் ரூம்குள்ள வரலாம். நான் உள்ளதான் இருப்பேன். உங்க 2 பேருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமாம்மா? நீங்க நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. உங்க கதையை கேட்டு நான் ஒருவேளை தூங்கிட்டேன்னா தொட்டு எழுப்பலாம் வேண்டாம். சரி, ஒத்துக்கிறேன். தூங்க முயற்சி பண்ணு. நீ தூங்க விடாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். உனக்கு கதை பிடிக்குமாமா? முதல்ல நம்ம ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணனோட மதுராவுக்கு பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்க உன்ன மாதிரியே அந்த ராஜ்யத்துல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட கண்கள் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும், உன் கண்ணு போலவே. பற்கள் முல்லை மொட்டு போல, வடிவமான உடம்பு. அவ கூந்தல் அவுத்து விட்டா முட்டி வரையும் படர்ந்து விடியும். இடுப்பை சுத்தி தங்க மணிகளால செஞ்ச அருணா கொடி, தொப்புள் கொடியை சுத்தி சின்னதா முளைச்சு நிக்கிற தங்க நிறத்துல இருக்கிற ரோமங்கள். ஆனா அழகுக்கே ராணியா இருந்த போதும் மிகுந்த கவலையோடு இருந்தா. அவ ஒவ்வொரு ராத்திரியும் தனக்கேத்த துணியை தேடிக்கிட்டே இருந்தா. அவங்க கூட இன சேர்ந்தா. ஆனா யாருக்கிட்டையும் அவ திருப்தி அடையல. அவளோட பேரு ராணி மந்தாகினி. அந்த மந்தாகினியோடையும் உன்னோடையும் உணர்ச்சியை தூண்டுற அந்த உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கும் அது வித்தியாசமா இருக்கும். அவளோட உணர்ச்சி மிக்க இடத்த கண்டுபிடிக்கிறவன் தான் அவளுக்கு தகுந்த இணை. உனக்கு மிகவும் உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு சொல்லட்டுமா? உன் உதடும் ஈர்க்கலும் சேர்ற அந்த இடம். கீழ் உதடுல கிடைக்கிற அந்த முத்தம். உன் உடம்புலேருந்து வர வேர்வைக்கு அரைச்செடுத்த சந்தனத்தோட வாசனை. எப்பவாவது உன்னோட புருஷன் உன்னோட உடம்புலேருந்து வர்ற வாசனைய பத்தி வர்ணிச்சிருக்கானா? அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. எனக்கு உன்னோட உடம்புல ரொம்ப பிடிச்ச பாகம் எதுன்னு தெரியுமா உனக்கு? நான் அதை ரொம்ப ரகசியமா ரசிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதனால அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அது உன்னோட உடம்பு மட்டும் இல்ல, உன் மனசையும் சேர்த்துதான். நான் ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேனா என்ன?
மனசில் இருக்கிறதெல்லாம் உன் முகத்தை பார்த்து சொன்னதும் நிம்மதியாக இருக்கு. இன்னைக்கு இது போதும். நீ கோவப்பட மாட்டேன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? மத்தியானம் நீ சாப்பிடும்போது ஒரு உருண்டை சோறு எனக்காக ஒதுக்கி வைக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கவா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வரட்டுமா? ஆஹா, நீ சாப்பிட உட்காந்துட்டியா? நானும் வரேன் அப்போ. ம். சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நான் கேட்டது இன்னும் கொடுக்கலையே நீ. நான் வச்ச மிச்சத்தை சாப்பிட நீங்க என்ன என் புருஷனா? திவ்யா, அவர் ஏதாவது தொந்தரவு பண்ணாரா? அவர் அப்படி உங்ககிட்ட என்ன தாண்டி சொல்கிறாரு? எனக்கு தெரியாது, நான் எதுவும் கவனிக்கல. எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 6 நாள் மட்டும் இந்த தொந்தரவு பொறுத்துக்கிட்டா போதும்ல. இன்னைக்கு என்ன என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல, ஆசை தீர்ற வரையும் உன்னை நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். லாலு, ம், உனக்கு என்ன பிடிக்குமா? ஏன் இப்படி கேட்குற? நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன். ஆனா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நீ என் முகத்தை பார்த்துட்டு இருந்தது இல்லைல்ல?